சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமேன். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாக ஒரு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அந்த ஜெபத்தின் மூலியமாக நடக்கிற ஒரு கிரியையை குறித்து பேசியிருக்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். ஆனால் எல்லா ஜெபங்களும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தேவன் சொல்லி கொடுத்திருக்கிற ஜெபம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமேன். அப்போ ஜெபத்திலேயே வித்தியாசங்கள் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவரிடத்துல சொல்லி இருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம். நாம் எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கிறோம். ஆனால் விசுவாசமாக ஜெபிக்கும் போது அந்த காரியங்களில் ஜெபிக்கிற அந்த காரியங்களில் நாம் ரட்சிப்பை காணுவோம், அற்புதங்களை காணுவோம் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். அப்போ நம்ம ஜெபத்தில் விசுவாசமானது மெருகேற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ அந்த விசுவாசம் விருத்தியாவது அவசியமாக இருக்கிறது. அப்புறம் வெறுமனே ஜெபிச்சுட்டு போனால் என்ன செய்ய முடியலை? அற்புதங்களை பார்க்க முடியலை. ஜெபித்து கொடுக்கிற அநேக காரியங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியலை, ரட்சிப்பை பார்க்க முடியலை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாரு, அற்புதங்களை பார்ப்ப, ரட்சிப்பை பார்ப்ப, விடியலை பார்ப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்போ அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு இருதயத்தில் தான் அந்த விசுவாசம் உண்டாக முடியும். அதை நம்ம எங்கே போய் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தான் கர்த்தரை குறித்த விசுவாசம் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? பெருக முடியும். அப்போ சில காரியங்களை விசுவாசம் பெருகுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். ஒன்று, விசுவாசம் பெருகுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதன் மூலமாக உங்கள் விசுவாசம் பெருகும். அடுத்ததாக, பிரசங்கிமார்கள் பிரசங்கிக்கிற காரியங்களை, பிரசங்கங்களை, தேவ வார்த்தைகளை பிரசங்கிக்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் அதிகமாக கேட்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்வார்? தேவன் அனல் மூட்டி எழுப்பி விடுவார். ஆமேன். அடுத்ததாக, நீங்கள் விசுவாசத்தோடு துதியை அதிகமாக துதிக்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. பாருங்களேன், எரிகோ மதில் விழுவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்தார்? 6 நாட்கள் சுற்றி வர பண்ணி துதிக்க பண்ணி கொண்டே இருந்தார். அதிலேயே தேவன் என்ன செய்து முடித்தார்? விசுவாசத்தை விருத்தி அடைய பண்ணி எரிகோ முதலை விழத்தள்ளினார். அதே போல விசுவாசம் விருத்தியாவதற்கு அதிகமாக ஆண்டவரை துதிங்க. அப்போ உங்க விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அடுத்ததாக, உங்க வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களை தியானித்து நினைத்து பார்க்கும்போது உங்களுடைய விசுவாசம் பெருகும். எப்படி பெருகும்? அன்னைக்கு இந்த அற்புதத்தை செய்த தேவன், அன்னைக்கு என்னை வழிநடத்தின தேவன், அன்னைக்கு என்னை கைவிடாத தேவன் இந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டார், நடத்துவார், போஷிப்பார், பாதுகாப்பார், ரட்சிப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக, சீஷர்களை தேவன் என்ன செய்தார்? அவரோடு சேர்த்து கொண்டார். அப்படிதானே? சீஷர்கள் அவரோடு கூட நடக்க 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 ஒரு நாள் வந்தது. கானா ஒரு கல்யாண வீட்டில் முதல் அற்புதத்தை தேவன் செய்தார். அந்த அற்புதத்தை பார்த்த சீஷர்கள் என்ன செய்தார்களாம்? அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்களாம். ஆமேன். அப்போ நீங்கள் கர்த்தரோடு நடக்க நடக்க நடக்கவே உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதமான வழிநடத்துதல்கள், சில அற்புதங்களை தேவன் செய்வார். அப்படி செய்யும்போது உங்களுக்குள்ள அதை பார்க்கும்போது விசுவாசம் விருத்தி அடையும். அப்ப இதன் மூலமாகலாம் விசுவாசம் விருத்தி அடைந்த பின்பதாக அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க எந்தெந்த காரியங்களுக்காக செபிக்கிறீங்களோ, எந்தெந்த நபர்களுக்காக நீங்க செபிக்கிறீங்களோ, எந்தெந்த உங்க குடும்பத்துடைய ரட்சிப்புக்காக நீங்க செபிக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்குனாலும் சரி, நீங்க செபிக்கும் போது அப்படிப்பட்ட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் என்ன செய்யும் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த உயிரில்லாத பகுதிகளில், உயிரற்று போய் கிடக்கிற அந்த காரியங்கள்ல தேவன் உயிர்ப்பித்து அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துவார், ரட்சிப்பை அனுப்புவார், மீட்பை அனுப்புவார், ஜீவனை அனுப்புவார், ஆசீர்வாதத்தை அனுப்புவார், விடுதலையை அனுப்புவார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார், சுகத்தை அனுப்புவார், விடுதலையை கொடுப்பார். இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி நடக்கிறது? நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தின் மூலமாக பிணியாளிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். உங்க வீட்டில் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் பிணியாளிகளாக இருக்கிறாங்களா? சரீர பிரகாரமாகவும் இருக்கிறாங்களா? விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக விசுவாசத்தை விருத்தி அடைய பண்ணி அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனை நோக்கி நீங்க பாருங்க, ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக ரட்சிப்பை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள், மாற்றங்களை காண்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, விசுவாசமுள்ள எங்களுடைய ஜெபம் எங்களுடைய குடும்பத்தில் மாற்றங்களை கொண்டு வரும், எங்கள் எல்லைகளில் மாற்றங்களை, ரட்சிப்பு ஆண்டவரை விடுதலையை கொண்டு வரும் என்று சொன்னீரே, அற்புதங்களை கொண்டு வரும் என்று சொன்னீரே. அப்படியாய் உம்மை நாங்கள் விசுவாசிக்க தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக. எங்களுக்குள்ள நீர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தை நாங்கள் விருத்தியடைய பண்ணும்படியாக தேவன் ஆண்டவரை அந்த வழிகள் எங்களை நடத்தி எங்கள் விசுவாசத்தை விருத்தியடைய பண்ணி ஆசீர்வதிப்பீராக. அதன் மூலமாக நாங்கள் செபிக்கும் போது பெரிய பெரிய அற்புதங்களை எங்கள் குடும்பத்தில் காண, மாற்றங்களை காண, விடுதலையை காண, சுகத்தை காண, ஆண்டவரே இயேசப்பா ரட்சிப்பை காண தேவன் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.